நடிகர் சங்கிலி முருகன் அவர்கள் சிறந்த திரைப்பட நடிகர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் கூட. அவர் எடுத்த திரைப்படங்கள் காலத்தால் அழியாதவை. அவர் இளையராஜாவோடு சேர்ந்து பண்ணிய திரைப்படங்கள் என்றும் எப்பொழுதும் மனதில் நீங்காதவை. அவர் எடுத்த திரைப்படங்கள், தயாரித்த திரைப்படங்கள் குறைந்த அளவே ஆயினும் அவை என்றும் மக்கள் மனதில் நீங்காதவையே ஆகும். அந்த திரைப்படங்கள் என்னவென்று நாம் இப்பொழுது பார்ப்போம். முதல் திரைப்படமாக நடிகர் ராமராஜனுக்கு மிகவும் பெயரை வாங்கி கொடுத்த எங்க ஊரு பாட்டுக்காரன். ராமராஜன் நடித்த திரைப்படங்களிலேயே முதல் படமாக, முதல் ரசிகர்களுக்கு பிடித்த படமாக இந்த படம் திகழ்கின்றது. எங்க ஊரு பாட்டுக்காரனில் பாடல்கள் இன்றைய அளவும் அனைத்து பட்டி தொட்டிகளிலும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. இந்த படத்தில் செண்பகமே செண்பகமே பாடல் இளையராஜாவின் டாப் லிஸ்டில் ஒரு பாடலாகும். அடுத்ததாக நடிகர் கார்த்திக்கிற்கு அவர் மிக்க ஒரு பிரேக் கொடுத்த படமாக பாண்டி நாட்டு தங்கம் திகழ்கின்றது. இந்த படத்தின் பாடல்களை அனைவரும் கேட்டிருப்போம். இது சங்கிலி முருகனின் மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது. பாண்டியன் நாட்டு தங்கம் இளையராஜாவிற்கும் டாப் 50 பாடல்களில் ஒரு பாடலாக இதில் இடம்பெற்றுள்ள நிக்கட்டுமா அல்லது போகட்டுமா பாடல் திகழ்கின்றது. அடுத்த படமாக பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படம் திகழ்கின்றது. இந்த திரைப்படமானது கார்த்திக்கிற்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படமாகும். இதுவும் சங்கிலி முருகன் தயாரிப்புகளில் மிகச்சிறந்த படமாக திகழ்கின்றது. இதில் இவர் கனகாவோடு நடித்து இதில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியவையே ஆகும். அடுத்ததாக நடிகர் கார்த்திக்கிற்கு மூன்றாவது படமாக நடிகை மோகினியோடு இணைந்து அவர் கொடுத்த மிகப்பெரிய பிரேக் படமாக நாடோடி பாட்டுக்காரர் அமைகிறது. இது சங்கிலி முருகனின் அடுத்த சிறந்த படைப்புகளில் ஒரு படைப்பாக திகழ்கின்றது. இதில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் அனைத்தும் மிகவும் பிரசித்தமானவை. அடுத்ததாக நடிகர் விஜய் அவர்களுக்கும் நடிகை ஷாலினி அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் காதலுக்கு மரியாதை. இதுவும் சங்கிலி முருகன் தயாரிப்புகளில் வெளிவந்த மிகப்பெரிய திரைப்படமாகும். இத்தனை திரைப்படங்களையும் நடிகர் சங்கிலி முருகன் தயாரித்திருந்தார் என்பது இப்பொழுது நீங்கள் அறிந்திருந்தால் அவரை நீங்கள் இன்னும் பல தலைமுறைகளுக்கு பாராட்டி மகிழலாம். மிக்க நன்றி.